வணக்கம், வாங்க. இது விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையிலே மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் மட்டன் தான் வச்சு குழம்பு வச்சுட்ருக்கேன். பாருங்கள், பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதங்கணும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். அப்போ தான் வந்து கறி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது தக்காளி வெங்காயம் தான், நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அதனால் வந்து இது ரெண்டில் தான் நம்மளோட குழம்போட டேஸ்ட்டே கூடி இருக்கணும். அதனால் இதை மட்டும் நல்லா வதக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் மிளகு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் இது கூட விட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த மசாலாலாம் வதங்கி அந்த மட்டனில் சேர்ந்து வரும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கெல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்குது. வெறும் கரம் மசாலா தூள் மட்டும் அதில் போட்டிருக்கேன். அது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடரும் மிக்ஸ் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்கல. ஆல்ரெடி நம்ம மிளகு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட காரம் இந்த காரம் நமக்கு போதும் மட்டன் குழம்புக்கு. இப்போ இதையும் நல்லா சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நிறைய சேர்க்கலாம். மட்டன் குழம்புன்றதுனால நான் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா எப்போவுமே மட்டன் வந்து கொழுப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால் வந்து மட்டனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டு சேர்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்துறேன். இது நல்லா வெந்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும் ரெண்டும். அப்போ தான் வந்து நம்ம கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுத்து ஒன்றோட ஒன்று மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி போட்ட உடனே எடுத்துடக்கூடாது. கறி தான் வெந்துருச்சே, ஒரு கொதி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 20 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எத்தனை தள்ளன்னு இருக்கா. நல்லா கொதித்து வரும்போது தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்களா. இப்போ நல்லா கொதிக்க விட்டோம்னா தான் அந்த குழம்போட ருசி நல்லாயிருக்கும். இது நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தினாலும் ஓகே தான், பரோட்டானாலும் ஓகே தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.